வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களிடம் பேசப்போகும் விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது, ஆனா ஏற்றுக்கொள்ள கடினமானது. அது தோல்வி. நாம் எல்லோரும் வெற்றி பெற விரும்புகிறோம், யாரும் தோல்வி விரும்ப மாட்டோம். ஆனா ஒரு உண்மை இருக்கிறது, தோல்வி இல்லாமல் வெற்றி வராது. ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ கடைசியாக எப்போது தோல்வியை சந்தித்தாய்? ஒரு தேர்வில் தோற்றாயா? ஒரு வேலைவாய்ப்பை இழந்தாயா? ஒரு உறவில் தோல்வி அடைந்தாயா? ஒரு கனவு உடைந்ததா? அந்த நிமிஷத்தில் உன் மனசு என்ன சொன்னது? நான் போதுமானவன் இல்ல, என்னால முடியாது, இது எனக்கு இல்லை. அந்த வார்த்தைகள்தான் ஆபத்து. தோல்வி உன்னை நிர்ணயிக்காது, அது உன்னை சோதிக்கும். தோல்வி வந்தது என்பதால நீ பலவீனமில்லை, நீ முயற்சி செய்தாய் என்பதற்கே அது சான்று. முயற்சி செய்யாதவனுக்கு தோல்வி வராது, ஆனா அவனுக்கு வெற்றியும் வராது. நினைச்சு பாருங்கள், ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது எத்தனை தடவை விழுகிறது? அது விழுந்ததற்காக என்னால நடக்க முடியாதுன்னு சொல்லுமா? இல்லை, அது மீண்டும் எழும், மீண்டும் முயற்சி செய்யும். அதனால்தான் இன்று நாம் நடக்கிறோம். வாழ்க்கையும் அதே மாதிரிதான். நீ விழுந்தாயா? சரி, ஆனா நீ எழுந்தாயா? அதுதான் முக்கியம். விழுவது தவறில்லை, விழுந்த இடத்திலேயே நின்று விடுவதுதான் தவறு. பல பேரு தோல்வியை ஒரு முடிவா பார்க்கிறார்கள், ஆனா உண்மையில் அது ஒரு பாடம். ஒவ்வொரு தோல்வியும் உன்னிடம் கேட்கும், நீ இன்னும் வலிமையானவனா ஆகப் போகிறாயா, இல்லை இங்கேதான் நிற்கப் போகிறாயா? ஒரு உண்மை சொல்லட்டா, உலகத்தில் சாதனை செய்த எல்லா மனிதர்களும் ஒரு காலத்தில் தோல்வியை சந்தித்தவர்கள்தான். அவர்களை வெற்றியடைய வைத்தது அவர்களின் திறமை மட்டுமில்ல, அவர்களின் திடநிலையும் தான். தோல்வி உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை வடிவமைக்கத்தான் வந்திருக்கிறது. ஒரு வைரம் உருவாகணும்னா அதிக அழுத்தம் தேவை. அழுத்தம் இல்லைன்னா அது சாதாரண கல்லுதான். அதே மாதிரி கஷ்டம் இல்லைன்னா நீ சாதாரணமாயிருப்பாய். கஷ்டத்தை தாண்டினால்தான் நீ விசேஷமாயிருப்பாய். இப்போ நீ தோல்வியால் உடைந்த மனசோட இருக்கலாம், ஆனா உன்னிடம் இன்னும் மூச்சு இருக்கிறதா? அப்படியென்றால் உன்னிடம் இன்னும் வாய்ப்பு இருக்கு. ஒரு தோல்வி உன் முழு வாழ்க்கையையும் முடிவாக்காது. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தோல்விக்கு பிறகு நீ என்ன செய்கிறாய் என்பதுதான். நீ உன்னை குறை சொல்லப் போகிறாயா, அல்லது உன்னை மேம்படுத்தப் போகிறாயா? நீ ஒளிந்து கொள்ளப் போகிறாயா, அல்லது இன்னும் வலிமையாக திரும்ப வரப்போகிறாயா? நினைச்சுக்கோ, தோல்வி வந்ததால நீ கீழே விழுந்திருக்கலாம், ஆனா நீ அங்கே இருக்க வேண்டிய அவசியமில்லை. உன் மனசுக்குள் சொல்லு, இந்த தோல்வி என்னை கற்றுக் கொடுக்கும், இந்த அனுபவம் என்னை வலிமையாக்கும், நான் மீண்டும் வருவேன். வெற்றி அடைய வேண்டுமா? அப்படியானால் தோல்வியை பயப்படாதே. தோல்விதான் உன் ஆசிரியன். அது உனக்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கும், அது உனக்கு பொறுமை கற்றுக் கொடுக்கும், அது உனக்கு மன வலிமை கற்றுக் கொடுக்கும். இன்று நீ தோற்றிருக்கலாம், ஆனா நாளை நீ வெற்றி பெறலாம். ஆனா அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கு, நீ இன்றே விடாமல் இருக்கணும். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய சாதனையும் ஒரே நாளில் வராது. அது முயற்சி, தோல்வி, மீண்டும் முயற்சி, மீண்டும் தோல்வி, இப்படி தொடரும். ஒரு நாள் அந்த முயற்சி வெற்றியாக மாறும். இப்போ இந்த நிமிஷத்திலேயே ஒரு முடிவு எடு. நான் தோல்வியில் திடம் கொள்வேன், நான் என் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வேன், நான் மீண்டும் எழுவேன். நினைச்சுக்கோ, தோல்வி உன்னை தற்காலிகமாக நிறுத்தலாம், ஆனா நீ உன்னை விட்டால்தான் அது நிரந்தரமா தோல்வியாகும். நீ உன்னை நம்பினால் தோல்வி கூட உன் பக்கம் நிற்கும்.